ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? புரியுதுங்களா? ஆமென். இந்த வார்த்தை எனக்கு 10 நாள் ஆச்சு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து 10 நாள், 21ஆம் தேதிக்கு முன்னாடியே இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து விட்டார். தேவ சமூகத்துல சில நாட்களாய் காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். பாருங்க, வாக்கு தத்தங்களில் பல விதங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், வாக்கு தத்தத்துல நிறைய விதம் இருக்கு. அதுல வாக்கு தத்தம் நீங்க எதை சொல்லுவீங்கன்னா, ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை தான். எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். பைபிள் இருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை தான். ஆனா டைரக்டா பேசியிருப்பார், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி. இப்ப சங்கீதத்துல பாத்துட்டீங்கன்னா நிறைய தாவீது எழுதுவார், ஆவியில நிரப்பப்பட்டு எழுதுவார், அதுவும் ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். ஆனா நிறைய இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி வரும். அது ரொம்ப ஹைலைட்டான வார்த்தை. எந்த இடத்துல உள்ள கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன், நான் கட்டளையிடுகிறேன் அப்படி எல்லாம் வந்துருச்சுன்னா அது யார் சொன்னதா இருக்கும்? கர்த்தர் சொன்னதா தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே டைரக்ட், எந்த ஒரு மீடியமும் இல்ல. மீடியம் என்று சொன்னால் யாராவது மூலியமா பேசுறதுக்கு பேரு மீடியம், மீடியேட்டர் எல்லாமே சொல்லுவாங்க. சரியா? யாராவது மூலியமாய் பேசினா அதுக்கு பேர் என்னது? மீடியம், மீடியேட்டர்னு சொல்லுவாங்க. இங்க எந்த மீடியேட்டரும் கிடையாது, கர்த்தர் டைரக்டா பேசுகிறார். அல்லேலூயா. எந்த ஒரு இன்டைரக்டான வேர்ட்ஸ் இதுல சொல்லப்படல. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. சொல்லுகிறார்னு கூட இல்ல, எப்படி? சொல்லுகிறேன். சோ நன்றாய் ஒரு காரியத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரே நம்மளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்கிறார். எந்த மனுஷனும் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. தேவனே நமக்கு தேற்றரவு செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உலக மனிதர்களுடைய தேற்றரவு வார்த்தைகள் நமக்கு தேவையில்லை. உலக மனிதனுடைய தேற்றரவு வார்த்தை இன்றைக்கு தேற்றுவது போல் இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்கும்? அது நம்மை குத்துவது போல் இருக்கும், மறுபடியும் இன்னொரு நாள் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு முறை நம்மை தேற்றினால் வாழ்க்கை ஃபுல்லா அதுதான். அல்லேலூயா. அதனால தான் நம் பாடலை பாடும் பொழுது, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை போதும், வாழ்க்கையெல்லாம் என்ன ஆயிடும்? நான் ஒரு வார்த்தை சொன்னவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா? அந்த நேரத்துக்கு ஆறுதலா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா செழிப்பாயிடும். அல்லேலூயா. சோ இந்த இடத்துல ஆண்டவரே பேசுறார். அப்ப கண்டிப்பா வாழ்க்கை ஃபுல்லா துணையா இருப்பார். ரொம்ப அருமையான வார்த்தை. 10 நாளைக்கு முன்னாடியே கர்த்தர் தெள்ள தெளிவாய் பேசின ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது எப்படி கர்த்தர் தேற்றுகிறார் பாருங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் என்ன செய்யறேன்? உன் வலதுகையை பிடித்து. அந்த கையை பிடிச்சு பேசுறது எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுங்களா? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க இந்த கையை எடுப்பாங்க. நம்ம வருத்தப்படுங்கிறவங்க இந்த கையை எடுத்து அவங்க கைக்குள்ள போட்டு இப்படி அமுக்கி பேசுவாங்க. சரி விடு. அந்த கம்ஃபர்ட், அப்படி ஒரு கம்ஃபர்ட் எங்கேயுமே கிடைக்காது. அல்லேலூயா. வலது கையை பிடிச்சிட்டு தடவி கொடுக்கிறேன். சரி சரி, விடப்படாத, நான் இருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். வலது கையை பிடிச்சு அப்படியே தட்டி கொடுத்து தடவி சொல்லுகிறார், பயப்படாத, நான் துணையா இருக்கேன். அல்லேலூயா. அது போதும். அவர் ஒருவர் நமக்கு துணையா இருந்தால் அது போதும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான், அவர் ஒருத்தர் என் கூட இருந்தா போதும், என்னை யாரும் என்ன பண்ண முடியாது. பயப்படாதீங்க.
உலகத்துல யார் இல்லைனாலும் ஆண்டவர் உங்க வலது வருஷத்துல இருந்தா யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது. ஆமா, கர்த்தரை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க. யாரு கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் செய்தவர்கள். அவர்களை போல பாக்கியசாலி யாருமே இல்லை. சொல்லுவாங்கல்ல, எனக்கு நல்ல பணக்கார நண்பன் இருக்கிறார், என்ன எல்லாவற்றையும் எனக்கு பார்த்துக் கொள்ளுகிற ஒரு குடும்பம் எனக்கு இருக்குது, என் அப்பா எனக்கு இருக்கிறார், என் அம்மா எனக்கு இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. இதை எல்லாத்த காட்டிலும் ரொம்ப வல்லமையுள்ள பவர்ஃபுல்லான ஒரு துணைதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆனா இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன தெரியுங்களா? அவர் நமக்கு துணையா வரும்போது நம்ம கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் வெறுமையாக்கப்படுகிறானோ, தனிமையாக்கப்படுகிறானோ, அவனுக்கு அவர் தான் துணையாய் வருவார். அவனுக்குத்தான் துணை. அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்பிக்கிட்டு இருப்பான். அப்ப கர்த்தர் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அவர் துணையாய் நிற்பதற்கு முடியாது. அதான் சொல்ற, நாசியில் சுவாசம் முழுதுள்ள மனுஷனை நம்பாதே, நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஏன் அவனை நம்புற? அவன் எம்மாத்திரம் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்கிற. இன்றைக்கு அந்த ஜீவன் அவனை விட்டு போச்சுன்னா உன் நம்பிக்கை போச்சா? ஒரு வார்த்தை தவறாய் பேசிவிட்டால் அந்த நம்பிக்கை போச்சா? போயிரும் இல்ல, கடைசி வரைக்கும் இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். நீ என்ன நினைச்சிட்டு அவனை நம்பிட்டு இருக்க? அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனும் பாக்கியவான். நம்ம சும்மா ஜெபம் பண்ணலைங்க சபையில, சும்மா நம்ம வந்து சர்ச்சில் உட்கார்ந்து அழுகல. ஏன்னா நான் நம்புறது ஆண்டவர். அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஜெபிக்கிறவங்களை பார்த்தா ஜெபிக்காதவங்களுக்கு ஒரு உதாசீனமா தான் தெரியும். வீட்டுல இருக்குல்ல, வீட்டுல இருக்கிறாங்கல்ல, அந்த ஜெபிக்கிறவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் அந்த வீட்டினுடைய திண்டாட்டம் தெரியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறவங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆண்டவரை தேடுறவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, எப்பவும் மதிக்கவே மாட்டாங்க. நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம், இதுதான் ரியாலிட்டி. ஜெபிக்கிறவங்களை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. ஆமா, ஜெபிக்காதவங்க, இந்த உலகத்துல நல்ல பிரயாசப்படுறவங்களை எல்லாரும் மதிப்பாங்க. ஐயோ, நல்லா ஓடுறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா வேலைக்கு போறான், ஏதோ கை நிறைய கொடுக்குறாரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுற ஒரு விஷயம், ஏதாவது பேசணும், நீ போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் பார்த்துக்குவார் போ. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கிற முதல் கேள்வி, ஜெபம் பண்ணுனியா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணுனியா? அந்த வார்த்தை தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை ஜெபத்தில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுனியா நீ? அல்லேலூயா. காலையில ஒரு சின்ன காப்பி போய் கேட்டாலும், வெயில் பிடிச்சிட்டியா, ஜெபம் பண்ணியா அப்படிமாங்க. இல்லம்மா, ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போய் ஜெபம் பண்ணலான்னு போய் வாய்க்கு பிடிச்சு பல்ல விளக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்து காப்பி தண்ணி கேடு. அல்லேலூயா. ஏதாவது கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சிட்டோம்னா போதும். சில நேரங்கள்ல 7 மணி 8 மணிக்கு எனக்காவது சிறு வயதுல எல்லாம் எந்திரிச்சிட்டோம்னா, வா 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 ஜெபம் பண்ணிட்டியா அப்படிம்பாங்க. இல்லம்மா, அப்புறம் நேரம் கிச்சனுக்கு வர போ. அல்லேலூயா. ஜெபம் பண்றவங்களை பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்காது, நிர்விசாரமா தெரியும். இன்னொன்னு தப்பா நினைத்துக் கொள்ள வேண்டாம், ஜெபம் பண்றவங்களும் அந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஜெபம் பண்றவங்களும் மற்றவங்களுக்கு பார்க்கும்போது அப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா, ஒரு நிர்விசாரமா, ஒரு உதாசீனப்படுத்துகிற ஒரு தோற்றத்துலதான் அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நம்ம எப்ப பார்த்தாலும் செப்போம் 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 செப்போன்ட்டே இருக்கணும்ல, அது அவங்களுக்கு புரியாது. அவங்க பாதுகாக்கப்படுகிறதே நாம் செய்கிற ஜெபத்துலதான் என்பது அவர்களுக்கு தெரியாது. இன்னொன்னு என்ன ஒரு பெரிய விஷயம், நீங்க தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப போராடுவீங்க, ஆனா அது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. அதுலதான் பியூட்டியே இருக்கு. அல்லேலூயா. அதுலதான் பியூட்டியே இருக்கு, அதுலதான் மகத்துவமே அடங்கி இருக்கு. நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம், ஆனா அது அவங்களுக்கு புரியவே புரியாது. சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்கு வா சர்ச்சுக்குவான்னு எவ்வளவோ நம்ம சொல்லுவோம், ஆனா அதை வரவே மாட்டாங்க. ஆராதனைக்கு வா ஆராதனைக்கு வான்னு சொல்லுவோம், வரவே மாட்டாங்க. நேரத்துல வா நேரத்துல வான்னு சொல்லுவோம், வரவே மாட்டாங்க.
புரிந்தும் வராதவர்களுக்கு கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். புரியாமல் வராதவர்களுக்கு நீங்களே உங்களுக்கு நியாயம் தீர்த்துக் கொள்ளலாம். அல்லேலூயா. பாருங்க, தெளிவா நமக்கு சொல்லும் போது, அதாவது கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுமாம். நீ கெட்டு போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணுன்னு சொன்னா கோபம் வரும். பைபிள் படின்னு சொன்னா கோபம் வரும். சர்ச்சுக்கு வான்னு சொன்னா கோபம் வரும். யூத் மீட்டிங் உட்காருன்னு சொன்னா கோபம் வரும். சண்டே கிளாஸ் நடத்துனா ஓடி போயிருவோம். அல்லேலூயா. சர்ச்சில் ஒரு சின்ன வேலை இருக்கு வான்னா எஸ்கேப் ஆயிடுவோம். ஊழியத்தை செய்யும்னா எஸ்கேப் ஆயிடுவோம். ஏன்னா கெட்டு போகிறவர்களுக்கு எப்படி சிலுவை பற்றிய உபதேசம் ஆமா பைத்தியமா தெரியும். அல்லேலூயா. ஒரு நிர்விசாரமாய் தெரியும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் தாங்க துணை. அவர் துணையா இருக்கிற பிள்ளை, அவரை நீங்க துணையா கொண்டிருக்கிறீங்கன்னா 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. 24 மணி நேரம் அவர் சமூகத்துல காத்திருப்பீங்க. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அவரை பற்றி அந்த நினைவு மட்டும் நமக்குள்ள இருந்து போகாது. ஏதோ வேலை செஞ்சுட்டு மாதிரியே இருக்கு. எங்க அம்மா ஏதோ முணுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது. நான் சும்மா கிண்டலுக்கு அப்படியே காது பக்கத்துல கொண்டு போய் கேட்பேன், ஏய் என்னடா அப்படிம்பாங்க. இல்ல ஏதோ முணங்கிட்டு இருந்த அப்படிமாரி சோத்திர 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 சோத்திரம் சோத்திர சோத்திரன் அப்படியே முருங்கா போடுவாங்க. சோத்திர 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 சோத்திரன்ட்டு கிழங்கு தூக்கி உள்ள போடுவாங்க. சோத்திர சோத்திர சோத்திரன்னு மசாலாவை கொட்டுவாங்க. அல்லேலூயா. எதுக்கு இத்தனை சோத்திரம்? ஏன் முடிச்சுட்டு வந்து பொறுமையா ஜெபம் பண்ணலாம்ல? ஏன்னா உள்ளுக்குள்ள கர்த்தர் தான் நமக்குங்கிற அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் போய்கிட்டே இருக்கும் வாயில. ஏன்னா ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை பெருகும். உங்க பிள்ளைகளுக்கு அந்த கிருபை போய் சேரும். உங்க பேர பிள்ளைகளுக்கு அந்த கிருபை போய் சேரும். உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு அந்த கிருபை போய் சேரும். உங்க கணவனுக்கு அந்த கிருபை போய் சேரும். உங்களுடைய மனைவிக்கு அந்த கிருபை போய் சேரும். பிளஸிங் டிவில ஸ்தோத்திர பலி போடுகிறதுனால கிருபை வரும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய உதடும் உங்களுடைய நாவும் செயல்படும் போது மட்டும்தான் வீட்டுல கிருபை பெருகும். அல்லேலூயா. வெறும் சத்தத்துல பாட்டு நல்லா போட்டு சத்தமா காதுல கேட்கறதுனால உங்களுக்கு வந்து அந்த வைப் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் வைப் அப்படியே போய்கிட்டே இருக்கு. இல்ல, நம்முடைய வாயும் நம்முடைய நாவும் செயல்பட்டால் மட்டும்தான் அதுல ஆவிக்குரிய வல்லமைகள் வெளிப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம், அந்த ஆவியானவர் கிரியை செய்வார். நீங்க கரங்களை தட்டி பாடும் பொழுதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். கர்த்தரை துணையா வச்சிருக்கிறீங்கன்னா இதெல்லாம் செய்வீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? வேலைதான் முக்கியங்கிறவங்க எதுல ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க? இந்த வேலையில தாங்க என்னுடைய பிழைப்பு இருக்கு, இந்த சம்பாதியத்துல தாங்க என் குடும்பம் நடக்குது அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? 24 மணி நேரமும் அந்த வேலையை குறித்த சிந்தனையிலேயே தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்தாலும் பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஐயோ இந்த வேலை வேற செய்யாம வந்துட்டேனே, அதை முடிச்சுட்டு கொடுத்துட்டு வந்திருக்கலாமே, இப்ப நாளைக்கு போனா அதுவும் அது ஒரு சேருமே, முடிச்சுட்டு வந்துட்டா நல்ல வேலை, இன்னைக்கு ரிலாக்ஸ்டா முடிச்சுட்டு வந்துட்டேன். இருந்தாலும் நாளைக்கு அந்த காரியத்தை குறிச்சு யோசிக்கும் போது கொஞ்சம் படபடப்பா இருக்கு. வீட்டுல வந்தாலும் அதை குறிச்சே தான் பேசுறது. வீட்டுல வந்தாலும் என்ன பண்றது? ஆமா, நான் 2-3 வருஷம் பக்கம் வேலை செஞ்சேன். ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இல்ல யாருக்கிட்டயாவது வந்து இது நடந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன். என்னைக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தமா ஏதாவது சாட்சியா சொல்லணும்னா சொல்லுவேன், அவ்வளவுதான். ஏன்னா பிசாசினுடைய தந்திரம் அதுதான். நம்மள அந்த வேலையில, அந்த படிப்புல, அந்த காரியத்துல, அந்த கமிட்மெண்ட்ல ஊற வச்சுக்கிட்டே இருப்பான். அப்படி ஊற வச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு யாருடைய நினைப்பு வராது? ஆண்டவர் நினைப்பு. கரெக்ட். ஆண்டவருடைய நினைப்பு நமக்கு வராது. அதுல அப்படியே ஊற வச்சுக்கிட்டே இருப்பான், சோக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஒருவேளை ட்ரை ஆயிட்டோம், அவனுக்கு அந்த அவன் ட்ரை ஆயிட்டு இருக்கிறான்னா மறுபடியும் தூக்கி ஒரு ப்ராப்ளத்தை உள்ள போட்டு அப்படியே அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள ஊற வச்சுக்கிட்டே இருப்பான். மறுபடியும் ஒரு பிரச்சனை தூக்கி உள்ள போட்டு அந்த பிரச்சனைக்குள்ள ஊற வச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா நம்மளுடைய திங்கிங் யாருக்கு போயிடக்கூடாது? நம்ம தாட்ஸ் யார் மேல போயிடக்கூடாது? ஆண்டவர் மேல போயிடக்கூடாதுன்னு. அதனாலதான் நம்மளால பைபிள் படிக்க முடியறது இல்ல, வேதம் வாசிக்க முடியறது இல்ல, சரியா சபைக்கு வர முடியறது இல்ல, நேரத்துல வர முடியறது இல்ல. காரணம் என்ன? He soaked us into the troubles. அவன் சில பிரச்சனைகளையும், சில கமிட்மெண்ட்ஸையும், சில வேலைகளையும், சில படிப்புகளையும் கொடுத்து நம்மளை ஊற வச்சுக்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள ஊற வச்சு எடுக்கும் போது கடைசி வரைக்கும் நம்ம ட்ரை ஆயிட்டோம்னா ஃப்ரீ ஆயிடுவோம். விடவே மாட்டான் பிசாசு.
எனது வாரத்துல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 15 நாளா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு. செபிக்கவே முடியல. சீரியஸா சொல்றேன். எனக்கு தெரியும் அந்த பிரச்சனை இப்ப தீராதுன்னு, அதுக்கு சொல்யூஷன் என்னன்னு தெரியும். ஆனா என் நினைவுகளும் என்னுடைய எண்ணங்களும் அதுலயே வந்து பைபிள் படிக்கிறேன், அங்கேயே நினைவுகள் போகுது. ஜெபம் பண்றேன், அங்கேயே நினைவு போகுது. எங்கேயாவது வெளியே போலாம் அப்படின்னு நினைச்சாலும் மனசு ஒரே பதட்டமா இருக்கு. சரி, இது வேலை முடிஞ்சா போலாம் இங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு காரியத்துக்கு எடுத்து பணத்தை செலவு பண்ணும்போது, ஐயோ இதை சேர்த்து வச்சா அதை பண்ணலாமே. பாத்தீங்களா, அவ்வளவு அழகாய் ஆண்டவர் எனக்கு டீச் பண்ணி கொடுத்தாரு. உன்னை எப்படி அதுல ஊற வச்சு என் சமூகத்துல இருந்து உன்னை பிரிக்கிறாங்கிறத பாரு. இதேதான் விசுவாச குடும்பங்களையும் நடக்குதுன்னாரு. ஒரு பீரியட்ல ரொம்ப டென்ஷன் ஆகி போன வாரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்ட, ஏன் என் நினைவு அதுலயே போகுது, என்னமோ நடந்துட்டு போகுது, நான் விட்டுட்டு போக வேண்டியதானே, ஏன் ஆண்டவர் உங்க சமூகத்துல இருக்க முடியாத அளவுக்கு அதை உட்கார்றேன், ஆனா வந்து ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இல்ல, சின்ன விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொன்னார், இதே பிரச்சனை தான் எல்லா விசுவாச குடும்பங்களிலும் இருக்கு. அல்லேலூயா. பிசாசானவன் அந்த பிரச்சனையில போட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், சோக் பண்ணிக்கிட்டே இருக்கான். முழுக்கி 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 கமிட்மெண்ட், பிஸி, அது இது. அல்லேலூயா. அதாவது ஏப்ரல் மாசம் வரைக்கும் சர்ச்சுக்கு கரெக்டா வந்துருவாங்க. மே மாசத்துல மட்டும் யாரும் வர மாட்டாங்க. ஏன்? பிசாசுக்கு ஒரு வழி வேணும் இல்ல. லீவு, ஊருக்கு போனோம், ஃபங்க்ஷன், எக்ஸ்கர்ஷன் போனோம், டூர் போனோம், இல்ல வேற ஏதாவது சந்தோஷமா இந்த ஒரு மாசம் தான் கடத்திருக்கு, இந்த மாசம் தான் திருவிழா, காதுகுத்து, கல்யாணங்கள் எல்லாம் வச்சு நம்மளை பிஸிப்படுத்துவான். பிஸிப்படுத்தி எப்படியாவது ஒரு வாரம் ஆண்டவர் சமூகத்துல இருந்து எனக்கு விளக்கிட்டால் அவனுக்கு சந்தோஷம் தானே. இப்ப எப்படி நமக்கு ஒரு தடவை வந்து பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு போனா சந்தோஷமா இருக்கு, பாடா இன்னைக்கு ஆராதனை இந்த வாரம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அது போல ஒரு வாரம் நம்மளை அட்டெண்ட் பண்ணா விட்டாலும் யாருக்கு சந்தோஷமா இருக்கும்? அவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரம் பிரிச்சுட்டேன், அப்படியே போக போக கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடலாம், அப்படியே விளக்கிட்டு வந்துடலாம்னு பிசாசு நினைப்பான். ஆனா நீங்க அப்படி பண்ணிடக்கூடாது. நான் சொன்ன பாத்தீங்களா, மனிதனுடைய தேவைகள் மனிதன் படைப்பதற்கு முன்னதாகவே பூர்த்தி செய்யப்பட்டது. அதனால தயவு செய்து உங்க கமிட்மெண்ட்ஸ்குள்ள நீங்க பயந்துக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, இந்த ஜூன் மாசம் ஆண்டவர் சொல்றார், உன் கையை பிடிச்சு சொல்றேன், நீ கவலைப்படாத, கையை கொடு, கையை கொடு, உன் கையை கொடு, வலது கையை கொடு அப்படின்னு கொடுத்து வலது கையை பிடிச்சு ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. First, fear not. Fear not. Why are you fearing? Fear not. எதுக்கு பயப்படுற? பயப்படாத. கையை பிடிச்சு சொல்ற, கையை பிடிச்சு சொல்றாரு, எதுக்கு பயப்படுற? பயப்படாத. அந்த கம்ஃபர்ட் எப்படி தெரியுங்களா இருக்கு? பக்கத்துல சும்மா கையை பிடிங்க, சும்மா கையை பிடிங்க, பக்கத்துல வலது கை பிடிங்க, வலது கை பிடிங்க, பிடிங்க பிடிங்க, ஒண்ணும் இல்லை, பிரச்சனை இல்லை. நம்ம ஜென்ஸ் நல்ல நல்ல பிடிங்க, காசிராஜன் அப்படி பிடிங்க, நல்ல பிடிங்க. காளிதாசுக்கு யாராவது பிடிங்கப்பா, கணிக்கண்ணன் தம்பி பிடிங்கப்பா. ஜென்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணுங்க, நல்லா ஹோல்ட் பண்ணி சும்மா கை அசைங்க. மனசுக்குள்ள அந்த உடம்புல வந்து ஒரு ரத்தோட்டம் வந்து ஒரு சீரா இருக்கும் பாருங்க, நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. அல்லேலூயா. அதை ஃபீல் பண்ணி பழகணும். இந்த ஃபீலை காட்டிலும் ஆண்டவர் கையை பிடிச்சா ஜிவ்வு நேரும். அல்லேலூயா. நான் சும்மா லோக்கல் பாஷையில சொல்லிட்டேன். அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் அவர் கையை மட்டும் பிடிச்சா. போதும் போதும் போதும், அவர் கையை பிடிச்சாருன்னா அவ்வளவு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். சில நேரங்கள் எங்க அப்பா கை நல்லா வெது வெதுப்பா இருக்கும். இந்த நான் எங்க அப்பா கையை பிடிக்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை தான். எப்பன்னு சொல்லுங்க? இன்னைக்கு பிடிப்பேன், திருவிருந்து அன்னைக்கு மட்டும்தான். இந்த கையை பிடிச்சு கட்டி பிடிக்கும் போது அந்த கம்ஃபர்ட் கிடைக்கும். அந்த கம்ஃபர்ட் அப்ப நம்மளுக்கு என்னது, அந்த நம்பிக்கை வரும், நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அதான் ஆண்டவர்கிட்ட அந்த ஃபீல் வேணும் நம்மளுக்கு. ஒருவேளை அந்த டச் நமக்கு பிசிக்கலா கிடைக்காம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலா அந்த டச்சோட தான் இங்க இருந்து போகணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பிசிக்கல் டச் இல்லைனாலும் ஸ்பிரிச்சுவல் டச்சோட தான் போகணும். ஆவியில நீங்க உணரணும், அவர் என்ன கையை பிடிச்சு கட்டி பிடிச்சு என்னை அணைச்சு என்னை கம்ஃபர்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு தெரியணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். பயப்படாதே. வார்த்தை ரொம்ப அழகு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
15வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க. எலியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகிறார். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 1:15. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோடே கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியே பயப்படுறாருங்க. வானத்திலிருந்து அக்னியை இறக்கினவர், ரதத்தை காட்டிலும் வேகமாக சென்றவர், ரதத்தில் அடுத்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த சூழ்நிலையில அவ்வளவு வல்லமை வாய்ந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? பயப்படுகிறார். ஒரு மனுஷனை பார்த்து பயப்படுறார். யாரு? ஆகாப்பா? ஆகாப்பா எசபேலா? ஆகாப்ப பார்த்தா அவருக்கு பயம் இல்லை, எசபேலை பார்த்தா தான் பயமா. அல்லேலூயா. ஆகாப் ஒரு ராஜா. ஆம்பளை பார்த்தா பயம் இல்லை. யார பார்த்தா பயமா இருக்குது? பொம்பளை பார்த்தா பயமா. அல்லேலூயா. உலகமே அப்படிதான் இருக்காங்க. ஆகாப்ப பார்த்தா எலியாக்கு பயம் இல்ல, ராஜாவை பார்த்தா பயம் இல்ல. யார பார்த்தா பயமா இருக்கு எலியாக்கு? ராணிய பார்க்கும்போது பயமா இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, பயப்பட ஒரு தனி மனிதனை குறிச்சு அவன் பயப்படுறான். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எந்த மனுஷனை குறிச்சும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில சில நபர்களை பார்க்கும் போது, இல்ல சில நபர்களை கேட்கும் போது, சில நபர்களுடைய காரியங்கள் உங்களை பயமுறுத்துவது போல இருக்கும். அடிக்கிறவங்க ஒண்ணு எங்க டீச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. வேலை செய்யறவங்க எங்க ஓனர், அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்படி இல்லை. உங்களை பயமுறுத்துகிற யாரா இருந்தாலும் சரி, பயப்படாதீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் உங்களை பயமுறுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த ஒரு தனி மனிதனுடைய ஆளுகையும் உங்கள் மேல் செல்லாது. அல்லேலூயா. எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றார், பயப்படாத, அவனால உன்னை ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இன்றைக்கு அதே தேவன் இந்த ஜூன் மாசத்துல உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க யாரை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத, அவங்கனால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. எந்த ஒரு தனி மனிதனை குறித்தும் இல்ல எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம். இந்த ஜூன் மாசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு என்னவா இருக்கேன்? துணையா இருக்கேன். 2வது லூக்கா 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 12:32 நாம் வாசிப்போமா? பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஃபர்ஸ்ட் சொன்ன பயப்படாதே மத்தவங்களை பார்த்து. இப்ப 2வது சொல்ற பயப்படாதே யார பார்த்து? நம்ம பர்சனல் லைஃப்ல சொல்ற. நிறைய காரியத்தை குறிச்சு நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்க. எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு உயர்வு இல்லையே, இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு சில பயங்கள் உங்களை நெருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு எதை கொடுத்து உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்க என்னவா இருக்கிறார்? ஆமென், பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்த அந்த ஆசீர்வாதம் வந்து சேரும். நீங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த நன்மை வந்து சேரும். உங்களுடைய தேடல் வந்து சேரும். நீங்க பயந்துகிட்டு இருக்கிற அந்த காரியம் மாறும். மாறி கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, எது உங்க பர்சனல் லைஃப்ல எதை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்க? வேலையா, திருமணமா, இல்ல வேற ஏதாவது வீடு வாசலா, இல்ல உங்க பிள்ளைகளை குறிச்ச பயமா, எதை குறிச்சு பயந்துகிட்டு இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு பயப்படணும்னு அவசியம்
இல்ல. கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உங்களுடைய ராஜ்யத்தை கொடுத்து உங்களை அதுல ஆள வைப்பார். அல்லேலூயா. அப்படிதானே சொல்றாரு. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. எதிர்பார்ப்புக்கும் மேல செய்வார். எதிர்பார்ப்பதற்கும் மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லவர். அதனால எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டாம். பர்சனல் லைஃப்ல எதுவும் நடக்கலைன்னு நீங்க பயப்பட வேண்டாம். எக்ஸ்டர்னலாவும் பயப்பட வேண்டாம், இன்டர்னலாவும் பயப்பட வேண்டாம். ரெண்டுக்கும் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49:25 வாசிப்போமா? 49:25. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. முதல் பயப்படக்கூடாது. இப்ப என்னவா இருப்பாரு? துணையா இருப்பார். எதுல எல்லாம் துணையா இருப்பார்? உங்களுக்கு அவர் துணையா இருந்து என்ன செய்ய போறார்? இங்க யாக்கோபுக்கு என்ன செஞ்சார்? துணையா இருந்து நான் உன்னை என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். துணையா இருக்கிற தேவன் சும்மா இல்ல, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆசீர்வாதம்னா ஒண்ணு கிடையாது. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும். எங்கிருந்து வருதாம் ஆசீர்வாதம்? வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாத நன்மையினாலும் ஆசீர்வதிப்பார். துணையா இருக்கிற தேவன். இப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு துணையா இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பா அவங்க நம்மள என்ன அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? சும்மா துணையாவே இருப்பாங்களா? அவங்கனால நமக்கு சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வந்து சேரும். அவங்க மூலியமா நமக்கு நடக்க வேண்டிய சகல நன்மைகளும் கிடைக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ துணையா இருக்கிற தேவன் நம்மை என்ன செய்வார்? சொல்லுங்க. துணையா இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். யாத்திராகமம் 14:25 எடுத்து வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். 14:25. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். 25ஆமா? சரி பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகளை கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்த பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய். துணை நிற்கிற தேவன் ஃபர்ஸ்ட் ஆசீர்வதிக்கிறார். இப்ப துணை நிற்கிற தேவன் இரண்டாவது என்ன பண்றாரு? யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு துணையா இருந்தாருன்னா என்ன செய்வார்? சகல யுத்தத்தை நமக்காக அவர் செய்வார். நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீங்க போராடவே வேண்டாம். நீங்க எந்த காரியத்தை குறித்தும் போராடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு துணையா இருக்கிற தேவன் உங்களுக்காக என்ன செய்வார்? உங்களுக்காக என்ன செய்வார்? சத்தமா சொல்லுங்க. யுத்தமே செய்வார். அல்லேலூயா. துணையா இருக்கிற தேவன் சும்மா அப்படியே நின்னுகிட்டு இருக்க மாட்டார். உங்க வேலையில, நீங்க படிக்கிற ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற கூட்டத்திற்கு விரோதமாய் நமக்காக கர்த்தர் என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்றேன். அல்லேலூயா. பயப்படாதீங்க. அடுத்தது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18 நாளை வாசிப்போம். என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று பார்வோனின் பட்டயத்திற்கு
என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயரிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய பட்டயத்திற்கு தப்புவித்தார்? பார்வோனின் பட்டயத்திற்கு. பட்டயம்னா என்னங்க? வாழ், அவ்வளவுதானா? அங்க யுத்தம், இங்க பட்டயம். பட்டயம்னா என்ன? ப்ராப்ளம்ஸ் வேற, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற, அதாவது சில நேரங்கள்ல யுத்தங்கிறது டைரக்ட் அட்டாக், பட்டயங்கிறது சம்டைம்ஸ் இன்டைரக்ட் அட்டாக் இருக்கலாம். அல்லேலூயா. ஏன்னா பட்டயம் வச்சிருக்கிறான், எப்ப வேணாலும் எடுத்து என்ன பண்ணுவான்? ஆமா, எதிர்பார்க்கும் சில சமயங்களில் செய்யலாம். யுத்தம் என்பது எதிர்பார்த்து இருப்பது, ஆனால் பட்டயம் என்பது எதிர்பாராமல் எடுத்து. ஆமா, பேதுரு என்ன பண்ணாரு? பட்டயத்தை எடுத்து மல்குஸோட காதை வெட்டினார். காதார வெட்டினான்னு வேதம் சொல்லுது. டக்குன்னு எடுத்து வெட்டிட்டார். எதிர்பார்த்தாரா மல்குஸ்? யுத்தத்துக்கு நின்று இருந்தாருன்னா எதிர்பார்த்து இருப்பாரு, என்னை வெட்டிடுவாண்டான்னு. ஆண்டவரை பிடிக்க வரான், டக்குன்னு பேதுரு தன் இடத்துல உரையில இருக்கிற கத்தி எடுத்து மல்குஸனுடைய காதை வெட்டிட்டான். அதே போலதான் இந்த லெப்ட் ஹேண்ட் யாரு, ஏகோ என்ன பண்றாரு? ராஜாவை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேச பேச டக்குன்னு இடது கையில வலது பக்கத்துல வச்சிருந்த உரையில இருந்த கத்தி எடுத்து இடது கையில எடுத்து சன்னுன்னு சொருகி, எதிர்பார்க்கல, அழகு உள்ள போய் மாட்டிக்கிச்சு. அந்த கத்தியை விட்டுட்டு ஓடிட்டான். பட்டயம் என்பது எதிர்பாராத தாக்குதல். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், என்ன எதிர்பாராத பிரச்சனைகள் வந்தாலும் தாக்குதல்கள் வந்தாலும் நான் உனக்கு என்ன பண்றேன்? அவர் துணையா நிற்பேன். நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? பட்டயத்திற்கு நான் என்ன பண்றேன்? விலக்கி உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. என் பிதாவின் தேவன் எனக்கு துணை நின்று யாருடைய பட்டயத்திற்கு என்னை தப்புவித்தார்? பார்வோன்னா யாரு? ராஜா. அந்த ஊரை ஆளுகை செய்கிற ராஜா. அவனால ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம தடுக்க முடியுமா? இப்ப சிஎம் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துட்டாருன்னா நம்மளால நிறுத்த முடியுமா? ஒரு கட்டளை போட்டுட்டா, பிஎம் ஒரு கட்டளை போட்டா நம்மளால நிறுத்த முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிஎம்ஓ பிஎம்ஓ யாரு கட்டளை போட்டாலும் உனக்கு துணையா யார் நிக்க போறா? நான் நிக்கிறேங்கிற. அல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு சத்தியம் புரியுது? சரி, இப்ப மொத்தம் 5 டாபிக் பார்த்திருக்கோம், சப் டாபிக்ஸ். 2 ராஜாக்கள்ல எந்த ஒரு மனுஷனுக்கும் பயப்படக்கூடாது. 2வது, பர்சனல் லைஃப்ல எந்த பயமும் இருக்க வேண்டாம், கர்த்தர் பார்த்துக்குவார். 3வது, இப்ப துணையா இருப்பார்ல பார்க்க போறோம். துணையா இருந்து ஆசீர்வதிப்பார். 4வது, துணையா இருந்து யுத்தம் பண்ணுவார். 5வது, துணையா இருந்து தப்புவிப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல உங்களை தப்புவிக்கணுமோ அந்த இடத்துல தப்புவிப்பார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்க இந்த மாத வாக்குத்தத்தம். அல்லேலூயா. வாசிப்போம். ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே வேதத்தை மூடி வைத்து விட்டு நாம் இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா?